இதே நாகை மாவட்டத்தில் தளபதி அவர்கள் வந்து எனக்கு வந்து 20 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதே மாவட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மீனவர்களுக்காக பண்ணார். மீண்டும் பல வருடங்கள் கழிச்சு இதே நாகை மாவட்டத்துக்கு ஒரு வருகை தருவது எப்படி பார்க்குறேன்? நான் வந்து இதை ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நான் பார்க்குறேன். எனக்கு திருச்சி வந்தப்போ கூட பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நாகப்பட்டினத்தில் வந்து என்னன்னா, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், கடல் சார்ந்த மாவட்டங்கள் எல்லாமே இன்னமே வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. அண்ணன் கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு மாநாட்டில், மதுரை மாநாட்டில். இலங்கை பிரதமர் பயந்து போயிட்டு அங்கே ஓடி போய் பார்த்துட்டு இருக்காரு என்ன நிலைமை. அப்போ ஒருத்தனுடைய ஒரு சின்ன குரலுக்கு ஒரு நாட்டோட பிரதமரே வந்து ரியாக்ட் பண்றாருன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா, எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவரா எங்க விஜய் அவர்கள் இருக்கிறான்றது தெரியுது. அப்போ இந்த மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், கடல் சார்ந்த மாவட்டங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பாதுகாப்பு பிரச்சனைக்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து பேசுவார் இன்னைக்கு. அதுக்கான தீர்வையும் யதார்த்தமா எது சாத்தியமோ, லா அண்ட் ஆர்டர் படி எது சாத்தியமோ அதை கண்டிப்பா செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மக்களுடைய ஒரு பயணத்தை நீங்க தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு எழுச்சி பயணம்? எப்படி பிரமாதமா இருக்கு. இப்ப பாருங்க, நாங்கள் டீ கடையில் தான் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்த, இந்த சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்த ஒரு 10 பெண்கள் வந்து எங்களோட போட்டோ எடுக்கும்போது நான் கேட்கிறேன், என்னங்கம்மா இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அவங்களுக்கு வந்து ரோடு பிரச்சனை இல்ல, சரியா இல்ல, தண்ணீர், எங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இன்னுமே தீர்க்கப்படலன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக நாங்க இந்த வாட்டி நாங்க கேட்கல, கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், நீங்க இந்த பிரச்சனையை எங்க தீர்ப்பாரு, விஜய் தீர்ப்பாருன்னு தெரியும் சொல்றாங்க. நாங்க வந்து கேட்கல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, நாங்க என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டோம். அப்போ மேஜரா சொல்லக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை ரோடு வசதி இல்ல, சாக்கடை வசதி ப்ராப்பரா இல்ல, தண்ணி, கொள்ளிடாத்து தண்ணி வேணும்னு கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயண்ணா வந்து அதெல்லாம் நடந்துரும் நினைக்கிறாங்க. அது உண்மைதான், நம்பிக்கை கண்டிப்பா நான் செய்வாருங்க. இங்க மட்டும் இல்ல, நாகப்பட்டினம் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எது எல்லாம் சாத்தியமோ, எது எல்லாம் சட்டப்படி எது நடக்குமோ அதை கண்டிப்பா செயல்படுத்துவாரு, எந்த விதமான பாரபட்சமின்றி. போன தடவை வந்து திருச்சியில முதல் ஸ்பீச்சில் பேசினாரு. பாத்தீங்கன்னா பேசின அடுத்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்த்து பல குரல்கள் கொடுக்கப்பட்டது. எனக்கு ஒரு ஃபன்னா ஒரு டயலாக் தான் தோணுச்சு. இந்த நம்ம யாஷ் படத்துல வந்து KGFல நான் ஒரு டான் அடிச்சு டான் ஆகலடா, நான் அடிச்ச 10 பேருமே டான், சரியான டயலாக். நான் ஒருத்தன் அடிச்சு டான் ஆகலடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு குரல் கொடுக்கிறாருன்னா அதுல 10 பேர் 10 விதமா பேசுறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன். திரும்ப திரும்ப நான் இதை பெருமையா உயர்த்தி எங்க அண்ணன்றதுக்காக நான் பூசி ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது ஏதோ ஒரு பெருமைக்கெல்லாம் பேசல, உண்மையை தான் பேசுறேன். இது ரியாக்ட் ஆகுது, இது மக்கள்கிட்ட போய் சேருது.